8 லட்சம் ரூபாய் கடனுக்கு 1 கோடி வரை வட்டி மட்டுமே கட்டிய நிலையில் மீதி தொகையை கேட்டு மிரட்டுவதாக பாதிக்கப்பட்டவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். கந்துவட்டி கும்பலுக்கு காவல்துறையும் திமுக நிர்வாகியும் ஆதரவாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வராஜ். இவர் அவரது தந்தை பாண்டியனுடன் இணைந்து அதே பகுதியில் சிறிய அளவிலான பனியன் கம்பெனி வைத்துள்ளார். இந்த நிலையில் தொழில் விரிவாக்கத்திற்காக கடந்த 2015ஆம் ஆண்டு சிவன்மலை குறுக்கத்தியைச் சேர்ந்த கஜேந்திரன் என்பவரிடம் 8 லட்சம் ரூபாய் கடனாக பெற்றதாக கூறப்படுகிறது. பின்னர் சில மாதம் தவணை செலுத்திய பின் 5 லட்சம் ரூபாயை செல்வராஜ் ரொக்கமாக செலுத்தியதாக தெரிகிறது. ஆனால் அப்பணம் வட்டியில் கழிக்கப்பட்டதாகவும் அசல் தொகை இன்னும் அப்படியே உள்ளதாகவும் வட்டி பணத்தை கேட்டு கஜேந்திரன் மிரட்டுவதாகவும் செல்வராஜ் தெரிவித்துள்ளார். மேலும் 70 லட்சம் மதிப்புள்ள 6 சென்ட் நிலம் மற்றும் 5 சென்ட் நிலங்களை கஜேந்திரன் மிரட்டி கிரைம் செய்து கொண்டதாகவும் இன்னும் வட்டி மற்றும் அசல் 30 லட்சம் ரூபாய் இருப்பதாகவும் கூறி அடியாட்களுடன் மிரட்டி வந்ததாக கூறுகிறார் பாதிக்கப்பட்ட செல்வராஜ். 8 லட்ச ரூபா கடை வாங்கினாருங்க சார். அதுக்கு 3 ரூபா வட்டி போட்டு வட்டி கட்டிட்டு இருந்தாருங்க. 2 வருஷம் கழித்து அசல் கொடுத்துட்டேங்க சார். அசல் கொடுத்ததுக்கு 2018க்கு மேலே அசலில் கொடுக்கல, நான் 3 வட்டியெல்லாம் போடல, நான் வேறு வட்டி அதிகமான வட்டி போட்டேன்னு சொல்லி எங்கள் இடத்த ஒன்று எழுதி வாங்கிட்டாருங்க சார். அதுக்கப்புறம் 2022லேயும் இடத்த ஒன்று எழுதி வாங்கிட்டாருங்க. கிட்டத்தட்ட எங்கள் அப்பா 50 லட்ச ரூபாய்க்கு மேலே வட்டி மட்டும் கட்டியிருக்காருங்க. எங்களோட லேண்டு 2 லேண்டுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 70-80 லட்ச ரூபாய்க்கு மேலே ஒர்த்துங்க. அந்த மாதிரி 70-80 லட்ச ரூபா மதிப்புள்ள இடத்த எழுதி வாங்கிட்டு இப்போ எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப மன உளைச்சலை கொடுத்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போச்சுங்க. மன உளைச்சலுக்கு ஆளான தந்தை பாண்டியன் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டு தற்போது ஒரு கால்கள் அகற்றப்பட்ட நிலையில் ஈரோட்டில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் பாதிக்கப்பட்ட செல்வராஜ் தெரிவித்தார். டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துனாங்க. ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போய் அவருக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, சுகர் அதிகமாகிடுச்சு, நுரையீரல் எஃபெக்ட் ஆயிடுச்சு, எல்லாமே ஒரு கொடுத்த மன உளைச்சல் 2-3 வருஷத்துலேயே ரொம்ப உடம்பு போயிடுச்சுங்க சார். நான் அதனால் எங்கள் டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் செலவுக்கு ஆகும்னு சொல்லி 40 நாள் ஐசியூவில் இருந்தாருங்க சார். கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபாய்க்கு மேலே நான் செலவு பண்ணிட்டேங்க. அப்புறம் இந்த மாதிரி என் டாக்குமெண்ட்டை கொடுங்க, நான் அமௌண்ட் இத்தனை லட்சம் கொடுத்துருக்குறோம், இனி வேணாலும் நான் கொடுக்குறேன், என்னோடய ஒரு ஷேராச்சும் எனக்கு 30 லட்ச ரூபா கொடுத்துட்றேன், நான் வேணாலும் எனக்கு என்னோடய லேண்டை கொடுத்தீங்கன்னா நான் அதை விற்று உங்களுக்கு அமௌண்ட்டையும் கொடுத்துறேன், நான் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு வச்சுக்கிறேன்னு சொல்லி கேட்டேங்க சார். கேட்டதுக்கு தர முடியாது, உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வா அப்படின்னாருங்க சார். அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறனால தான் நான் கேட்குறேன்னு சொன்னதுக்கு அவனுக்கு கால் எடுத்தால் எனக்கு என்ன, அது அவனோட தலையெழுத்து, அவன் தலையெழுத்து அவங்க கால் எடுத்தான்னு சொல்லிட்டு என்னை கேஸ்ட் ரீதியாக ரொம்ப பேசிட்டாருங்க சார் எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது. ஒரு கட்டத்தில் ராக்கெட் வட்டியை தாக்குப்பிடிக்க முடியாத செல்வராஜ் மற்றும் பாதிக்கப்பட்ட பலரும் கந்தவட்டி கொடுமை குறித்தும் அபகரிக்கப்பட்ட சொத்துக்கள் மீட்டுத்தர கோரியும் காங்கேயம் டிஎஸ்பியிடம் கண்ணீர் மல்க புகார் அளித்துள்ளனர். ஆனால் கந்துவட்டி கும்பலுக்கு ஆதரவாக காங்கேயம் காவல்துறையினர் மற்றும் சிவன்மலை ஊராட்சியின் திமுகவை சேர்ந்த துணைத் தலைவர் சண்முகம் என்பவரும் செயல்பட்டு வந்ததாக குற்றம் சாட்டிய பாதிக்கப்பட்டவர்கள் கோவை சரக டிஐஜியிடம் புகார் அளித்தனர். ஜாதி சொல்லி திட்டினதுக்கு போடலைங்க சார், தகாத வார்த்தையில் திட்டினாங்க, மிரட்டினாங்க, அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. அவதூறாக பேசுனது தான் போட்டிருக்காங்க சார். கேஸ்ட் இது பேசல. சண்முகன்றவர் தான் எஃப்ஐஆரில் எடுக்கவே இல்லைங்க சார். நான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொன்னேன் அவர் மேலே போடுங்கன்னு. அவரோட அந்த பார்ட்டே இல்லைங்க சார் எஃப்ஐஆரில். அவர் பேரை தூக்கிட்டாங்கங்க சார். அப்புறம் நான் மினிஸ்டர் சொல்லிக்கிறேன், மினிஸ்டர் சொல்லி பேசுவேன், கேஸே இல்லாமல் பண்ணுன்ற அளவுக்கு ஒரு வைஸ் பிரசிடென்ட் தாங்க சார். அவர் வார்டு மெம்பருங்க, அவர் அந்த அளவுக்கு பண்ணுறாரு. நான் எங்கே பேசணும் என்ன பண்ணணும் சரி கேஸே இல்லாமல் பண்ணிடுவேன்னு சொல்கிறாருங்க சண்முகன்றவர். அந்த அளவுக்கு பண்ணுறாருங்க. இப்போ டிஐஜி சார் நடவடிக்கை கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க சார். கந்து வட்டியை மிஞ்சும் வகையில் ராக்கெட் வட்டி வசூல் செய்து மிரட்டல் விடுக்கும் கும்பல் மீது கடுமையான நடவடிக்கையை போலீசார் எடுக்க வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்ட மக்களின் கோரிக்கையாக எழுந்துள்ளது.